सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 1-8-1971 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தன்னுடைய ஸ்திதியை நிலைப்படுத்துவதற்கான விதி. இன்று முடிவிற்கான நாளா அல்லது சமர்ப்பணமாகும் நாளா? சமர்ப்பணம் என்றாலே என்னவெல்லாம் ஈஸ்வரிய மரியாதைகளுக்கு விபரீதமான சமஸ்காரம் அல்லது ஸ்வபாவம் அல்லது கர்மம் உள்ளதோ இன்னும் அதனை சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். ஏதாவது இயந்திரத்தை பொருத்தும் போது ஒரு முறை பொருத்துவிட்டால் பின்பு தானாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த முறையில் பட்டியில் கூட தன்னுடைய சமர்ப்பண நிலை, தந்தைக்கு சமமான நிலை, கர்மாதீத நிலையினை அவ்வாறாக பொருத்த வேண்டும். அதாவது ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் கர்மம் ஆகியவற்றை அதற்கு ஏற்றவாறு பொருத்திவிட வேண்டும். அது தானாகவே இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அதிகாரத்தின் நினைவின் நிலையின் செட்டிங் உள்ளதா என்ன? சர்வ சக்திவான் பாபா அல்லவா? நீங்கள் அனைவரும் கூட மாஸ்டர் சர்வசக்திவான் என தன்னை புரிந்து கொண்டு உள்ளீர்களா? யார் சர்வசக்திவான் என்ற நிலையை ஒரு முறை பொறுத்து விடுகிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் இவ்வாறாக யோசிக்க மாட்டார்கள் அல்லது கூற மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அதாவது பலவீனத்தின் லட்சணம் இருப்பினும் கூட மாஸ்டர் சர்வசக்திவானாய் இருக்கிறார்கள். உலகத்தினை இவ்வளவு குறுகிய நேரத்தில் மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கும் பொழுது ஏன் மாஸ்டர் சர்வசக்திவானிடம் இப்பொழுது ஒரு வினாடியில் தன்னை மாற்றம் செய்யும் சக்தி இல்லையா என்ன? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்திதியின் நிலையை செட் செய்யுங்கள். தானாகவே இயங்கும் எந்த ஒரு பொருளையும் அடிக்கடி செட் செய்யப்படுவதில்லை. ஒரு முறை பொருத்திவிட்டால் பின்பு தானாகவே நடந்து கொண்டே இருக்கும். நீங்களும் கூட இப்பொழுது சகஜமாக மேலும் சதா கர்மயோகி, அதாவது நிரந்தர நிர்விகல்ப சமாதியில் இருக்கக்கூடிய சகஜ யோகி ஆகிவிட்டீர்களா? யோகியாக ஆகியுள்ளீர்களா? யார் சதா யோகியாக இருக்கிறார்களோ அவர்கள் சதா செய்பவராய் இருப்பார்கள். சதா காலமும் செய்பவராய் யாரால் ஆக முடியும்? யார் சதா யோகி ஸ்திதியில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களே சதா காலமும் செய்பவராய் இருக்கிறார்கள். ஆகவே நாம் சதா செய்பவர்கள். எனவே ஒரு பொழுதும் எப்படிப்பட்ட நிலையிலும் தடுமாற முடியாது. சதா காலமும் ஆடாத அசையாத நிலையாக இருப்பது போன்று உங்களுடைய பட்டியில் உறுதிமொழி என்ற ஸ்விட்சை அமைத்திருக்கிறீர்களா? ஒருவேளை உறுதிமொழி என்ற பட்டனை அமைத்து விட்டீர்கள் எனில் நடைமுறையில் உறுதிமொழிப்படி நடக்க வேண்டும் அல்லவா? ஆகவே சதா காலமும் செய்பவராய் அல்லது நிரந்தர யோகி மற்றும் சகஜ யோகி ஆகிவிட மாட்டீர்களா? பாண்டவர்கள் மலை மீது சென்று மறைந்து போய்விட்டனர் என்ற புகழ் உள்ளது அல்லவா?
மலை என்றால் அதன் அர்த்தம் என்ன? நிலத்தை விட மலை உயர்ந்ததாக இருக்கும் அல்லவா? ஆகவே பாண்டவர்கள் பூமி என்ற தாழ்வான நிலையை விட்டுவிட்டு எப்பொழுது உயர்ந்த நிலைக்கு சென்றினரோ அப்பொழுது தன்னுடைய பழைய அல்லது ஈஸ்வரிய மரியாதைகளுக்கு விபரீதமான சமஸ்காரம், ஸ்வபாவம், சங்கல்பம், கர்மம் அல்லது சப்தம் இவ்வாறு என்னவெல்லாம் உள்ளதோ அதில் அனைத்திலும் தன்னை மறுஜென்மம் எடுத்தவராகி விட்டீர்களா? அதாவது மறைந்து விட்டீர்களா? ஆகவே நீங்கள் கூட நிலத்தை விட உயர்ந்து சென்று விட்டீர்கள் அல்லவா? முழுமையாக மறைந்துவிடவும் வந்திருக்கிறீர்களா அல்லது சிறிதளவு வைத்துவிட்டு வந்திருக்கிறீர்களா? தன்னிடம் 100% நிச்சய புத்தி இருக்குமெனில் அவர்களுக்கு ஒரு பொழுதும் தோல்வி ஏற்பட முடியாது. ஒன்று தைரியம் வைக்க வேண்டும், மற்றொன்று தைரியத்துடன் சேர்ந்து உற்சாகம் இருக்க வேண்டும். ஒருவேளை தைரியம் மேலும் உற்சாகமும் இல்லையேல் நடைமுறையில் நிரூபணம் ஆக முடியாது. ஆகவே இரண்டும் சேர்ந்தே இருக்க வேண்டும். ஒன்று உள்நோக்கு முகம், மற்றொன்று வெளிப்படையான பகட்டை காட்டும் வெளிமுகம். அந்த மாதிரியான நிலை உள்ளதா? இரண்டும் சேர்ந்தே இருக்க வேண்டும். இந்த விதத்தில் தைரியத்துடன் உற்சாகம் கூட இருக்க வேண்டும். இதன் வாயிலாக தூரத்திலிருந்தே தெரிந்துவிடும், இவரிடம் ஏதோ ஒரு விசேஷமான பலன் உள்ளது. யார் பலனை பெற்றவர்களோ அவர்களுடைய ஒவ்வொரு நடத்தைகள், முகத்தோற்றம் அனைத்திலும் அந்த ஊக்கம், உற்சாகம் தென்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் வெறும் உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காகவே உற்சவம், கொண்டாடுதல் என்ற சாதனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். மகிழ்ச்சியில் நடனமாடுகிறார்கள் அல்லவா? யாருக்கேனும் சோர்வு அல்லது குழப்பம் இருக்கும் என்றால் அது மகிழ்ச்சியில் மறைந்து போய் விடுகிறது அல்லவா? ஆகவே தைரியத்துடன் உற்சாகமும் அவசியமாக இருக்க வேண்டும். மேலும் அழியாத முத்திரையிட்டிருக்கிறீர்களா? ஒருவேளை அழியாத முத்திரையிடவில்லை எனில் என்னவாகும்? அபராதம் செலுத்த வேண்டி வரும். ஆகவே இந்த முத்திரையை அவசியம் பதிக்க வேண்டும். ஆகவே இது சதா காலத்திற்காக சமர்ப்பண விழா கொண்டாடுகிறீர்கள் அல்லவா? பின்பு அடிக்கடி இந்த விழாவை கொண்டாட வேண்டியது இல்லை. ஆம், நினைவின் அடையாளத்தை கொண்டாடுதல் என்பது வேறு விஷயம். எவ்வாறு பிறந்த நாள் நினைவார்த்தத்திற்கான கொண்டாடப்படுகிறது அல்லவா? ஆகவே இதுதான் சமர்ப்பண உறுதிமொழி நாளாகும். வெற்றியை நாளை கொண்டாடுகிறார்கள். இது கூட உங்கள் அனைவரின் விஜய அஷ்டமி நாளாகிவிட்டது அல்லவா? வெற்றியாகும் நாளை எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள். இறுதி அர்ப்பணம் என்பது அவ்வாறாக இருக்க வேண்டும். அதாவது அனைவருடைய வாயிலிருந்தும் உங்களை பார்த்து ஆஹா ஆஹா என்பது வெளிப்பட வேண்டும். மேலும் உங்களை பின்பற்ற வேண்டும். அதாவது ஏதாவது நல்ல விஷயம் இருக்குமெனில் விரும்பாவிட்டாலும் கூட அனைவரும் அதனை பின்பற்ற வேண்டும் என்ற விருப்பம் ஏற்படுகிறது. அவ்வாறு பாபாவை பின்பற்றுகிறீர்களோ? எவ்வாறு பாபாவை பின்பற்றுகிறீர்களோ அவ்வாறு உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்தையும் பின்பற்றுவார்கள். எவ்வளவு சிரேஷ்டமான காரியமோ அவ்வளவு உன்னத ஆத்மாக்களையும் நினைவு செய்வார்கள். பெயரை நினைவு செய்கிறார்கள் அல்லவா? யாரேனும் மிக உன்னத ஆத்மாக்களாக இருக்கிறார்கள் என்றால், விரும்பவில்லை என்றாலும் கூட
அவருடைய குணம் மேலும் கர்மத்தை எடுத்து காட்டுவதற்காக பெயரை நினைவுபடுத்திக் கொள்கிறார்கள். அவ்வாறு நீங்கள் அனைவரும் கூட சிரேஷ்ட ஆத்மா என்ற நினைவுபடுத்துதலில் தகுதி வாய்ந்தவர் ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது ஆக வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்திருக்கிறீர்கள் அல்லவா? யோக யுக்தி என்ற யுக்தியுக்து ஒருவேளை எந்த ஒரு யுக்த சங்கல்பம் அல்லது சப்தம் அல்லது கர்மம் இல்லையேல் யுக்தியாக இல்லை என புரிந்து கொள்ள வேண்டும். யுக்தாக இல்லையெனில் யோக யுக்தத்தின் அடையாளம் யுக்தமாகும். யோக யுக்தாக இருப்பவர்களிடம் ஒரு பொழுதும் தவறான கர்மம் அல்லது எண்ணம் ஏற்பட முடியாது. இந்த தொடர்பு உள்ளது. நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।